வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகாய் என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உனக்கே தெரியாமல் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்பட இருந்த விபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றி வருகிறேன். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் சில நபர்களால் உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி வருகிறேன். உன் அருகிலிருந்து உன் கண்ணுக்கு தெரியாமலேயே உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி வருகின்றேன். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். எது வந்தாலும் என் தங்கம் காப்பாற்ற நான் வருவேன். என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் அனைத்தும் இப்பொழுது உனக்கு நன்றாக புரிந்துள்ளது. அது தெரிந்தும் நீ விளையாட்டாக கூட யாரையும் சோதிப்பதற்காக வாதாடாதே. எப்பொழுதும் அமைதியை கடைபிடு. இவர்கள் மாறியிருப்பார்கள், அவர்கள் மாறியிருப்பார்கள் என்று நீ ஒன்றை பேச ஆரம்பித்தால் அது வேதனையை சேர்க்கும். வாழ்வை அதன் போக்கில் போகவிடு. சில நாட்கள் நீ அதன் போக்கிலேயே செல். எல்லாம் புரிந்தவனுக்கு அமைதியே வெற்றியை தேடித்தரும். அமைதியாக உன் கடமைகளை செய். நீ இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். நல்லதே நடக்கும். என் தங்கமே, முருகா, நீங்கள் என்னை எந்த அளவிற்கு பாதுகாத்தாலும் என் மனம் எதிர்கொள்ளப் போகும் கவலையை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றது. வரும் மகிழ்ச்சியை கூட மாறுதலாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வரப்போகும் துன்பம் ஏனோ மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்கின்றாய். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரு கவலையை பல நாட்கள் சுமக்க முடிகின்ற உன்னால் ஏன் மகிழ்ச்சியை மட்டும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை என்று யோசி. நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றாய். ஆனால் சில மகிழ்ச்சியான நினைவுகள் சுமந்து பல கவலைகளிலிருந்து விடுபட முடியும். இப்போது உன் மனதில் உள்ள கவலைக்கும் தீர்வு தருகிறேன். இப்போதே அந்த கவலைகள் தீர்வதற்காக செயல்படுத்துகின்றேன். என் தங்கமே, நீ உன் தவறுகளுக்கு எப்போதும் என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே அவைகள் மன்னித்து விட்டேன். மீண்டும் அந்த தவறுகள் நினைத்து வருந்த வேண்டாம். நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல் உறுதியாக இரு. எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன. வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது. இனி அதற்கான வாய்ப்பு வரும். மனம் தளராதே. நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் துணையாக இருப்பேன். நீ நலமாக வாழ்வாய். உன் பாதையில் தொடர்ந்து செல். என் தங்கமே, உறவுகளில் விரிசலில், இல்லறத்தில் குழப்பம் இவைகள் தீராமலேயே சென்று விடாது. எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கும்போது இவற்றுக்கும் தீர்வு உண்டாகும். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இதற்கான தீர்வு என்னிடம் நாடினால் நான் உனக்குள்ளேயே தீர்வு உணர்த்துவேன். அதை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி உனக்கு அனைத்தும் உணர்த்துவேன். என் தங்கமே, உறக்கம் வரவில்லையா? இல்லை, உறங்க மனம் இல்லையா? எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாதது இல்லை. இருந்தும் சிந்தித்து உறங்காமல் தவிக்காதே. விடியலில் பல விஷயங்கள் முடிவுக்கு வரும். நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே. நீ கலங்க நான் பார்த்திருப்பேனா? உன் மனது கலங்கினால் உடனே உன் முன்னே வந்து நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மையே. முருகா முருகா என்று நீ நாள்தோறும் முருகா, அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா? நான் வருகின்றேன் உனக்காக. நீ கேட்டதை செய்து தருகின்றேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றேன். நீ கலக்கமடைய வேண்டாம். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்க செய்வேன். நல்லதே நடக்கும். பல நாள் துயரம் ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயம் மாறும். என் தங்கமே, யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். சிந்தித்து செயல்படு. இந்த சிங்காரவேலன் இருக்க உனக்கு எல்லாம் நன்மையே. என் தங்கமே, சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கிவிட்டன. உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி. இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும். என் தங்கமே, உன் வாழ்வில் முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது. உன் பிரச்சனை தீர்வது உனக்கு எப்படி
தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மன அமைதியுடன் மகிழ்ச்சியான பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறாய். என் தங்கமே, நீ ஆனந்தமாக இரு, அதுவே எனக்கு வேண்டும். நீ சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் கூட என்னை மறந்து விடாதே. என் தங்கமே, இப்போதும் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. உன் சூழ்நிலையில் சில மாற்றங்கள் செய்து கொண்டு இருக்கின்றேன். நீ அவசரப்படாதே. சிலர் மாறிவிட்டார்கள் என்று எந்த முடிவும் வேகமாக எடுக்காதே. எந்த முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு. அன்பாலும் பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து துன்பத்தை அனுபவிக்காதே. பொறுமையாக இரு. மாற்றம் முழுமை பெற சில காலம் எடுக்கும். காத்திரு, நல்லதே நடக்கும். என் தங்கமே, உனக்கான காலம் வந்துவிட்டது. எல்லோர் குறையும் தீர்க்கின்றாயே குகனே. எப்பொழுது முருகா என் குறை தீர்ப்பாய் என்று மனம் கலங்குகின்றாய்? நீ கவலை கொள்ளாதே. இதோ புறப்பட்டு விட்டேன். உன் குறைகளை தீர்க்க வந்து விட்டேன். என் தங்கமே, பொறுமையாக இரு. உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதை எழுதியது இந்த சிங்காரவேலன். என் தங்கமே, நீ எவ்வளவோ நேர்மறையாக நினைத்தும் சில விஷயங்கள் நடக்கவில்லையே, அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து போராடும். அப்படி தாமதமாகுமே தவிர இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டியது முக்கியம். மாறாக விரக்தியில் எதிர்மறையின் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கும். எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய். உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நல்லதே நடக்கும். என் தங்கமே, உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல மிக கொடூரமாய் பழி வாங்க உலகில் யாராலும் முடியாது. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான் என்பதனை மறவாதே. ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. என் தங்கமே, எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது. ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் ஏறும் தீபம் தீய சக்திகளை வீட்டிலிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும். வாழ்வில் சூழ்ந்து விலகி ஒளியானது நிறையும். சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும். வேலையில் மாற்றம் நிகழும். புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். என் தங்கமே, ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொடுத்தேன். நேற்று நீ தீபம் ஏற்றும் போது என்னிடம் வேறொரு கவலையை தெரிவித்து வேண்டினாய். அதை நான் புரிந்து கொண்டேன். உனக்கு என் காட்சி எங்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அது தியானத்தின் மூலம் உனக்கு கைகூடும். ஆனால் நீ தியானத்தில் ஆர்வம் செலுத்தாமல் தள்ளி போடுகிறாய். இனியாவது தியானத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. நீ இங்கு இருந்தாலும் தியானத்தில் என்னை காண்பாய். உன் நோக்கம் நிச்சயம் நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். நகரும் வாழ்வில் நகராமல் நின்றுவிட்டால் கீழே விழ நேரிடும். உன் செயலோ பயணமோ சமுதாயத்திற்கு சிறு பயனாவது செய்யும். நீ வளமுடன் வாழ்வாய். என் தங்கமே, உனக்கு நான் பல முறை உணர்த்திவிட்டேன். இன்னும் கண்ணீர் வடித்து கொண்டே ஒரே இடத்தில் மூழ்கி கிடக்கின்றாய். இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. உன்னை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ அழுது கொண்டு ஒரே இடத்தில் நான் என்ன செய்வது என்று புலம்புவது சரியா? உன் கண்களை பார், உன் கண்ணீரை துடை. மற்றவர்கள் உன்னை துன்புறுத்துவதற்கு நீ ஒன்றும் அவ்வளவு சாதாரண பிள்ளை இல்லை. உன் திறமையை கொண்டு அடுத்த அடியை எடுத்து வை. உன்னை நான் முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டேன். எனக்கு உன்னிடம் தேவை உன் நம்பிக்கை மட்டுமே. தைரியத்துடன் எழுந்து நீ செய்ய வேண்டியதை செய்ய துவங்கு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்குள் இருந்து உன்னை
செய்ய தூண்டுவேன். என் தங்கமே, எப்பொழுதும் உனக்கு நான் இருக்கின்றேன். நீ ஒன்றும் அனாதை அல்ல. யாம் இருக்க பயமேன் உனக்கு. என் தங்கமே, தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நினைக்காதே. முன்பை விட அதிகமாக மனதை உடைத்து தூளாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். புரிந்து நடந்து கொள் என் தங்கமே. நீ நினைத்தவுடனே நிறைவேற வேண்டும் என்று நினைக்காதே. அதற்கு சற்று பொறுமையாக இரு. ஒரு காரணத்தோடு தான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கின்றேன். அது உனக்கு புரியும் போது நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கின்றேன் என்று புரியும். உனக்கு எந்த நேரத்திலும் எதை தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதுவரை நீ காத்திரு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.